டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் இதிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், ஒரு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள இளநிலை மின் பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இந்த பணியிடத்திற்கு தகுதி உள்ளவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய டேட் பார்த்திங்கன்னா 14/2/2024 மாலை 5:45 மணிக்குள் வரை மட்டும் இந்த திருக்கோயில் இணையதளம் கொடுத்துருக்காங்க. இந்த இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இதில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் பண்ணி, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்ளிகேஷன் ஃபார்மை. நீங்கள் அதை ஃபில் பண்ணி நம்ம அந்த ஆன் டேட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, இளநிலை மின் பொறியாளர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ இதுக்குள்ள மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1,13,500 வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்குது. ஸோ காலி உள்ள பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மின் பொறியியலில் பட்டப்படிப்பு முடிச்சுக்கணும். அதாவது என்ன பண்ணால் ஒரு டிப்ளமோ எலக்ட்ரிக்கலோ அல்லது இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது கண்டிப்பாக இந்து மதத்தில் இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். தொற்று தோல் உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்களை விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்கிறாங்க. 3வது நிபந்தனை நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள், நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, அரசு பணிகள், பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து குறிப்பாக தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற ஒரு அரசு அதிகாரியிடம் நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நன்னடத்தை சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரவேற்கப்படும் விண்ணப்பங்கள் 14/2/2024 மாலை 5:45 மணிக்கு பின்னர் ஏதாவது அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பம் அனுப்பப்படும் அந்த மேலுரையில் கண்டிப்பாக பதவியின் பேர் எழுத வேண்டும். வரவேற்கப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் சரியாகப்பட்டு தகுதியான நபர்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. ஸோ விண்ணப்பதாரர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பட்ட புகைப்படம் நகல்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும். ஸோ அட்டஸ்டேஷனோடு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது அதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண்ணோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் பார்த்தோன்னா இது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஸோ இதில் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் விண்ணப்பதாரின் பெயர், தந்தையார் பெயர், இதில் என்ன கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி, அதாவது என்ன பண்ணுறோன்னா மேற்காணும் விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்று ஃபில் பண்ணி என்ன பண்ணதுக்கப்புறமா இந்த விண்ணப்பதாரரின் கையொப்பம் அதாவது இட்டுட்டு அனைத்து சான்றிதழ்களும் பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, ஜெராக்ஸ் நகல் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். ஸோ விண்ணப்பதாரருக்கு 1/1/2024 அன்று 18 வயதும் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்கு வந்திருக்கு. ஸோ தகுதி உள்ளவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தானா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.